ஹெராக்ளிட்டஸினுடைய வார்த்தைகளாக ஐரோப்பிய தத்துவ அறிஞர்களுக்கு ஒரு 100 வரிகள் தான் கிடைத்திருக்கும். அவர் சொல்லிய கருத்துக்களாக எழுத்திலே சொல்வதாக இருந்தால் அல்லது வரிகளில் வாக்கியங்களாக சொல்வதாக இருந்தால் ஒரு 100 வரிகளுக்கு அதிகம் போகாத அளவில்தான் ஹெராக்ளிட்டஸினுடைய தத்துவ சிந்தனை ஐரோப்பிய அறிஞர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் கடந்த பல 100 வருடங்களாக ஐரோப்பிய சிந்தனையாளர்கள் அந்த ஹெராக்ளிட்டஸினுடைய தத்துவத்தை பற்றி விவாதித்து இன்று ஹெராக்ளிட்டஸ் என்பவரை பற்றி ஒரு மிகப்பெரிய இயங்கியல் தத்துவவாதி என்ற ஒரு சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய தத்துவங்களினுடைய பழைய சிந்தனையாளர்களை எடுத்துக்கொள்வீர்களேயானால் இங்கு ஏராளமாக எழுத்து வடிவத்தில் நமக்கு கிடைக்கின்றன. சார்வாகர்களுடைய கருத்துக்கள், சாங்கியத்தினுடைய கருத்துக்கள், பௌத்தத்தினுடைய கருத்துக்கள், சமணத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் இங்கு நூற்றுக்கணக்கான நூல்களாக நம்மிடம் கிடைக்கின்றன. பௌத்தத்தில் நூல்களில் பல இன்னும் வட்டார மொழிகளில் மொழிபெயர்க்கப்படாதவை, ஆங்கிலத்தில் கூட அவை இன்னும் மொழிபெயர்க்கப்படவில்லை என்று மொழிபெயர்க்கப்படாத மூல மொழிகளிலேயே உள்ள பௌத்த எழுத்துக்கள் ஆயிரக்கணக்கில் பல ஆயிரக்கணக்கில் நம் நாட்டில் இருக்கின்றன. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், ஹெராக்ளிட்டஸினுடைய 100 வரிகளை ஏராளமான விளக்கங்களில் ஐரோப்பியர்கள் வளர்த்தெடுத்திருப்பதைப் போல இந்தியாவில் உள்ள பழைய தத்துவங்களை நாம் விவாதித்து வளர்த்தெடுப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன. அவற்றை நாம் செய்யாமல் இருக்கின்றோம். அவற்றை செய்யாமல் இருப்பதாலேயே சில வேளைகளில் ஐரோப்பிய தத்துவங்கள் தான் எல்லாவற்றிலும் அற்புதமான தத்துவங்கள் என்ற ஒரு தோற்றம் கூட நமக்கு கிடைக்கின்றது. எனவே மிக அற்புதமான இயங்கியல் சிந்தனைகளை சமணத்தில், பௌத்தத்தில், பிற தத்துவங்களில் நாம் காண முடியும். பௌத்தத்தினுடைய சிந்தனையை எடுத்துக்கொண்டால் ஹெராக்ளிட்டஸ் குறிப்பிடுவதைப் போலவே எல்லாமே மாறுபாடு அடைகின்றன, சகலமும் மாற்றத்திற்கு உட்படுகின்றன என்ற ஒரு கருத்தினை புத்தருடைய தத்துவங்களில் காண முடியும். ஒரே நீருக்குள் 2 முறை மூழ்கி எழ முடியாது என்ற ஒரு வரி புத்தரிடமும் காணப்படுகின்றது. எதுவுமே நிலைத்ததல்ல, எல்லாமே நிலையாமைக்கு ஆட்படுகின்றன, எல்லாமே மாற்றத்திற்கு உட்படுகின்றன என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக்கத்தை புத்தரிடம் காண முடியும். புத்தருடைய ஒரு கோட்பாடு பிரதித்திய சமுத்பாதம் என்ற பெயரால் வழங்குகிறது. பிரதித்திய சமுத்பாதம் என்றால் சர்வாம்ச உறவு கொண்டவை, தனித்த நிலையில் எதுவும் இந்த வாழ்க்கையில் இருப்பதில்லை. இயற்கை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, மனிதர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, சமூகம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, சகலமும் தொடர்பு கொண்டவை. சர்வாம்ச அளவில் எல்லா வகையான பரஸ்பர உறவுகளையும் கொண்டவையாகத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொல்வதுதான் பிரதித்திய சமுத்பாதம் என்ற ஒரு கோட்பாடும். ஸ்கந்தம் என்ற மற்றொரு சொல்லையும் புத்தர் பயன்படுத்துவார். ஸ்கந்தம் என்று சொன்னாலே பல பொருட்களினுடைய சேர்க்கை என்று சொல்லுவார். ஒவ்வொரு பொருளை புரிந்து கொள்ளும் பொழுதும் அது இன்னும் பல பொருட்களினுடைய சேர்க்கை என்று புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பொருளுமே தனித்த வடிவத்தில் நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. அது பல வகை புற தொடர்புகளை கொண்டதாக அமைந்திருக்கின்றது என்ற கருத்து பௌத்தரிடம் உண்டு. ஆக மாற்றம் என்ற கருத்து, சர்வாம்ச தொடர்பு கொண்டவை என்ற கருத்து, இவையெல்லாம் பௌத்தத்தினுடைய இயங்கியல் கொள்கைகள் என்று சொல்ல வேண்டும். அதே போல் புத்தருடைய தத்துவத்தை பற்றி பாடப்புத்தகங்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, புத்தர் வாழ்க்கையை துக்கம் என்று சொன்னார். வாழ்வு என்பது துன்பமயமானது என்ற கருத்தை வெளியிட்டவர் புத்தர் என்று குறிப்பிடுவார்கள். இந்த துன்பம் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வீர்களேயானாலும், துன்பம் என்பொழுது எப்பொழுது தோன்றுகிறது? எப்பொழுது முரண்பாடு தோன்றுகிறதோ, எப்பொழுது வேறுபாடு தோன்றுகிறதோ, எப்பொழுது சிக்கல் தோன்றுகிறதோ, அப்பொழுது அதை ஒரு தனி மனிதன் துன்பமாக உணர்கிறான். ஆக ஐரோப்பிய தத்துவத்தில் எதை முரண்பாடு என்று சொன்னார்களோ அதையே புத்தர் துன்பம் என்ற சொல்லால் சொல்லுகிறார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் ஐரோப்பிய தத்துவத்தில் முரண்பாடு என்பது, சிக்கல் என்பது, ஒரு பிரச்சனை என்பது, அது ஒரு விஞ்ஞானபூர்வமாக சொல்வது போல மனிதர்களுக்கு சம்பந்தப்படாத ஒரு விஷயம் போல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முரண்பாடு என்ற சொல்லை எடுத்துக்கொள்வீர்களானால், முரண்பாடு எந்த இடத்திலும் நிகழலாம், அது ஒரு பொதுவான பண்பு உடையது, அது ஒரு மனிதர் சம்பந்தப்படாத ஒரு விஷயம் என்பது போல தோற்றமளிக்கிறது. ஆனால் புத்தர் துன்பம், வாழ்க்கை துன்பமயமானது அல்லது வாழ்க்கையில் துன்பம் உள்ளது, துக்கம் உள்ளது என்று சொல்லும் பொழுது அது முரண்பாட்டையும் சொல்லுகிறது, முரண்பாட்டை எவ்வாறு மனிதன் உணர்கிறான் என்பதையும் சேர்த்து சொல்லுகிறது. இந்த இடம் மிக முக்கியமானது. ஏனென்றால் புறவயமாக ஒரு விஷயத்தை சொல்லுவது, விஞ்ஞானபூர்வமாக
ஒரு வெளி உண்மை போல ஒரு விஷயத்தை சொல்லுவது வேறு, அந்த வெளி உண்மை எவ்வாறு உன்னை பாதிக்கிறது, உனக்கும் அந்த சம்பவத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை இணைத்து சொல்லுவது இன்னொரு முறை. ஆக புத்தர் துன்பம் என்று ஒன்றை சொல்லும் பொழுது, துக்கம் என்ற ஒன்றை பற்றி சொல்லும் பொழுது, முரண்பாடு என்ற ஒன்றையும் பற்றி சொல்லுகிறார். அந்த முரண்பாடு ஒரு மனிதனை எவ்வாறு தாக்குகிறது என்பதையும் சேர்த்து சொல்லுகிறார். மார்க்சிய இயங்கியலில் இது அகவயமாகவும் புறவயமாகவும் சேர்த்து சொல்லுவது என்று இதனை குறிப்பிட முடியும். மார்க்சினுடைய இயங்கியலில் எதிரெதிர் கூறுகள் ஒன்று சேருகின்றன, சந்திக்கின்றன என்று சொன்னோம். இந்த துன்பம் என்ற ஒரு சொல்லில் அகமும் புறமும் சந்திக்கின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முரண்பாடு வெறுமனே வெளியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இல்லாமல் அந்த நிகழ்வு என்னை எவ்வாறு பாதிக்கிறது, அந்த மாற்றம், அந்த சிக்கல், அந்த அதிர்ச்சி, அந்த முரண்பாடு என்னை துன்பம் என்ற ஒரு உணர்வாக என்னை கைப்பற்றுகிறது என்று சொல்லக்கூடிய விஷயமும் சேர்த்து சொல்லப்படுகிறது என்று இதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல புத்தருடைய தத்துவம் மத்தியம மார்க்கம் என்று சொல்வார்கள். மத்தியம மார்க்கம் என்று சொன்னால் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடியவற்றையெல்லாம் அனுபவித்து வெறுமனே ஒரு இன்ப நுகர்ச்சியிலேயே அமிழ்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும் வாழக்கூடாது. இன்னொரு புறம் இந்த உலகமே கேடு நிறைந்தது, எனவே நான் துறவியாக போகிறேன், சாமியாராக போகிறேன் என்று இந்த உலகத்தை மறுக்கவும் கூடாது. ஆக அதீத நுகர்ச்சி என்ற ஒரு நிலையையும், இந்த உலகையே மறுத்துவிட்டு நான் துறவியாக போகிறேன் என்று சொல்லக்கூடிய மற்றொரு எதிர்மறை நிலையையும், இரண்டையுமே விளக்க வேண்டும் என்பது புத்தருடைய மத்தியம மார்க்கம். முழுக்க இந்த வாழ்வில் கிடைப்பதையெல்லாம் கொள்ளையடித்து கிடைப்பதையெல்லாம் உண்டு வாழக்கூடிய ஒரு நுகர்ச்சி வாழ்க்கையையும் புத்தர் வேண்டாம் என்று ஒதுக்குகிறார். இந்த உலகமே உருப்படாதது, நான் இந்த உலகத்தை விட்டே வெளியேறி விடுகிறேன் என்று துறவியாக போவதையும் புத்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இது போன்ற அதீத எதிர்நிலைகளை விலக்கி இந்த இரண்டும் சந்திக்கக்கூடிய மத்தியம நிலைகளை தேர்வு செய்ய வேண்டும் என்பது புத்தருடைய ஒரு கோட்பாடு. இதைத்தான் புத்தருடைய தத்துவம் மத்தியம மார்க்கம், அது ஒரு நடு வழிப்பாதையை சுட்டி காட்டுவது என்று நாம் குறிப்பிடுகின்றோம். எனவே புத்தருடைய மத்தியம மார்க்கம் என்ற அந்த கருத்தாக்கத்திலேயே இந்த எதிர்மறைகளின் சந்திப்பு என்பது இருக்கிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது நான் முதலில் சொன்ன நுகர்ச்சி, துறவு என்று சொல்லக்கூடிய எதிர்மறைகள் மட்டுமல்ல, எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, அந்த சூழலினுடைய எதிர் நிலைகளில் நின்று பார்க்காதீர்கள். மாறாக அந்த எதிர் நிலைகள் நெருங்கி வந்து ஒன்றுபடக்கூடிய, சந்திக்கக்கூடிய, போராடக்கூடிய இடத்தை கைப்பற்ற வேண்டும். அந்த சந்திக்கக்கூடிய இடத்தில் நின்று சிந்திக்க வேண்டும். அந்த சந்திக்கக்கூடிய இடத்தில் நின்று அந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதைத்தான் புத்தர் மத்தியம மார்க்கம் என்று சொல்லுகிறார் என்று கூறலாம். ஆக புத்தருடைய தத்துவத்தில் உள்ள மத்தியம மார்க்கம் என்பது இந்த கீழை நாடுகளுக்கு சொந்தமான அல்லது இந்தியா போன்ற நாடுகளுக்கு சொந்தமான ஒரு இயங்கியல் கோட்பாட்டை சொல்லுகிறது. எப்படி எதிரெதிர் நிலைகளை மறுத்து அந்த எதிரெதிர்களுடைய சந்திப்பை இயங்கியல் ஐரோப்பாவில் முதன்மைப்படுத்தியதோ, அதை போல புத்தருடைய மத்தியம மார்க்கம் என்பதும் அந்த நடுவண் மார்க்கம் என்பதும் எதிர்மறைகளினுடைய கடைக்கோடி நிலைகளை தவிர்த்து அவை சந்தித்து பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த எதிர்மறைகள் போராடி கொள்ளக்கூடிய அந்த எதிர்மறைகள் ஒரு 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 உரையாடலை நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு இரண்டும் சந்திக்கின்றன என்பது இந்த இடத்தில் முக்கியம். மத்தியம மார்க்கம் என்பதே கடைக்கோடி நிலைகளை தவிர்த்து அவை சந்திக்கக்கூடிய ஒரு தளத்தை பற்றிய ஒரு அறிவு என்று சொல்ல வேண்டும். புத்தர் என்ற சொல் புத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை உள்ளே வைத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அறிவு என்பது புத்தரை பொறுத்த மட்டில் இந்த மத்தியம மார்க்கம் சார்ந்தது. இந்த எதிரெதிர் விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வது அல்ல அறிவு.
அந்த எதிரெதிர் விஷயங்கள் எவ்வாறு சந்தித்து உரையாடி கொள்ளுகின்றன, எவ்வாறு சந்தித்து போராடி கொள்ளுகின்றன, எப்படி இந்த போராட்டத்தின் மூலம் ஒரு மூன்றாவது நிலையை நோக்கி நகருகின்றன என்பதை பற்றிய அறிவுதான் அந்த மத்தியம மார்க்கம் பற்றிய அறிவு. எனவே புத்தருடைய இயங்கியல் என்பது ஒரு வலுவான ஒரு இயங்கியல் தளமாக இந்திய மண்ணில் தோன்றியது என்பதை நாம் குறிப்பிட வேண்டும். அதேபோல புத்தர் ஒரு மதத்தை உருவாக்கினார் என்று நாம் பரவலாக சொல்லுகின்றோம். ஆனால் புத்தருடைய மதத்தில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல புத்தர் எதையுமே நிலைத்த ஒன்றாக, கடைசி பொருளாக புத்தர் எடுத்துக்கொள்ளவில்லை. எந்தெந்த கடைசி பொருட்களை புத்தர் மறுத்தார் என்பது முக்கியமானது. புத்தர் கடவுள்தான் எல்லாவற்றிற்கும் முதல் பொருள், இறைவன்தான் எல்லாவற்றிற்கும் கடைசி பொருள் என்ற கருத்தை புத்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. புத்தரை பொறுத்த மட்டில் அவருக்கு கடவுள் கிடையாது. அவர் கடவுள் நம்பிக்கையாளர் அல்ல. ஆக கடவுள் என்ற முதல் பொருளை புத்தர் மறுத்துவிட்டார். அதே போல மனிதர்களுடைய நெஞ்சுக்குள் ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது. எனவே மனிதனை பொறுத்த மட்டில் அவனுடைய கடைசி பொருள் அல்லது முதல் பொருள் ஆன்மா என்று சொல்லக்கூடிய தத்துவமும் இந்திய மண்ணில் ஏராளமாக பேசப்பட்டிருக்கிறது. புத்தரை பொறுத்த மட்டில் அவர் எப்படி கடவுளை மறுத்தாரோ அதை போலவே ஆன்மா என்ற ஒரு கருத்தையும் மறுக்கிறார். ஆன்மா என்ற ஒரு கடைசி பொருள், இறுதி பொருள் கிடையாது என்று புத்தர் சொல்வார். அதே போல இந்த உலகம் என்பது நிலைத்த ஒன்றா, இந்த உலகம் என்பது நிரந்தரமான ஒன்றா என்று ஒரு கேள்வியை கேட்பீர்களேயானால், இந்த உலகமும் நிலையற்ற பொருள், அதுவும் தொடர்ந்து மாற்றத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று என்று புத்தர் பதில் சொல்வார். ஆக புத்தருடைய தத்துவத்தை நாம் பார்க்கும் பொழுது மிக அதிகமாக தத்துவவாதிகளால் பாராட்டப்படக்கூடிய, அடிக்கடி தத்துவவாதிகளால் சொல்லப்படக்கூடிய கடவுள், ஆன்மா, உலகம் என்ற எந்த ஒரு பொருளையும் அவர் கடைசி பொருளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை காணுகின்றோம். இந்த இறைவன், ஆன்மா, உலகம் என்ற மூன்று கடைசி பொருட்களையும், மூன்று அறுதி பொருட்களையும் புத்தர் நிராகரித்து விடுகின்றார். இந்த மூன்றையும் நிராகரித்து விட்டால் மிஞ்சி இருப்பது என்ன என்று ஒரு கேள்வியை கேட்பீர்களே. ஆனால் மிஞ்சி இருப்பது மனித வாழ்க்கை. இங்கு மனிதனுடைய வாழ்க்கை தேவைகள், மனிதனுடைய நம்பிக்கைகள், மனிதனுடைய அறக்கோட்பாடுகள், மனிதனுடைய வளர்ச்சி, அவனுடைய அறிவு போன்றவை எல்லாம் சந்தித்து கொள்ளுகின்றன. கடைசி பொருட்கள் என்று இறைவனையும் ஆன்மாவையும் இந்த உலகத்தினுடைய நிரந்தரத்தன்மையையும் புத்தர் மறுத்துவிடும் பொழுது நடுவில் உள்ள மிகப்பெரிய ஒரு வட்டாரம் திறந்து கொள்ளுகிறது. அந்த மிகப்பெரிய வட்டாரத்தில் தான் நாம் பரஸ்பரம் மனிதர்களாக ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளுகின்றோம், ஒருவருக்கொருவர் வேறுபாடு கொள்ளுகின்றோம், ஒருவருக்கொருவர் பல வேளைகளில் எதிர்மறை நிலைப்பாடுகள் எடுக்கின்றோம். இந்த நடுவில் உள்ள ஒரு தளம், மத்தியம மார்க்கம் என்ற சொல்லுக்கு இணையாக இந்த கடைசி நிலைகளை மறுத்து இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் தளத்தை புத்தர் திறந்து காட்டுகிறார் என்று சொல்ல வேண்டும். இந்த வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை வைத்து வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக நாம் எதிரெதிர் சக்திகளாக தொழில்படும் பொழுது கூட நாம் ஒரு பரஸ்பர உரையாடலையும் மோதலையும் போராட்டங்களையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பவர்களாக வாழுகின்றோம். ஆக அந்த வட்டாரத்தை புத்தர் திறந்து காட்டினார் என்று சொல்ல வேண்டும். எப்பொழுது நீங்கள் கடைசி பொருட்களை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய கவனம் குறைந்து போய்விடும். வாழ்க்கையினுடைய கருத்தாக்கங்களை கொண்டே பேசுவதை விட்டுவிட்டு நீங்கள் ஆன்மாவை வைத்து பேசுவீர்கள், அல்லது கடவுளை வைத்து பேசுவீர்கள், அல்லது இந்த உலகம், இயற்கை, பஞ்சபூதங்கள் என்ற ஒரு பொருட்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பீர்களாக இருக்கலாம். ஆனால் புத்தரை பொறுத்த மட்டில் கடைசி பொருட்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையினுடைய கருத்தாக்கங்களை கொண்டு, வாழ்க்கையினுடைய தேவைகளை கொண்டு பேசி விவாதித்து கண்டறிபவர்களாக நீங்கள் ஆகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செழுமையான இயங்கியல் வட்டாரம் பௌத்த மதத்தில், பௌத்த சிந்தனையில் உள்ளது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போல புத்தருடைய சிந்தனையில் அந்த விடுதலை பெற்ற மனிதன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்று ஒரு கேள்வியை கேட்பீர்களேயானால், பௌத்த தத்துவத்தில் நிர்வாண நிலையை அடைந்தவன் விடுதலை பெற்றவனுக்கு இணையாவான் என்பது போன்ற ஒரு கருத்தாக்கம் உள்ளது. நிர்வாணம் என்ற கருத்தாக்கத்திற்கு என்ன பொருள்? நாம் ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆடை அணிகலன்களை